மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில தனுஷுடைய நடிப்புல அவருடைய 50வது திரைப்படமான ராயன் திரைப்படம் வெளியாகி இருக்கு. இந்த திரைப்படத்தை இயக்குனரா மாறி அவரே டைரக்டும் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கு இசைப்புயல் ஏ ரஹ்மான் மியூசிக் பண்ணிருக்காரு. இந்த திரைப்படத்துல தனுஷ் கூட எஸ்.ஜே. சூர்யா, காளிதாஸ் ஜெயராம், சந்தீப் கிஷன், துஷாரா விஜயன், அபர்ணா பாலமுரளி உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. தனுஷுடைய 50வது திரைப்படத்தை வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணுவாரா, செல்வராகவன் டைரக்ட் பண்ணுவாரா, அப்படியா இப்படியான்னு பல பேச்சுகள் போயிட்டு இருந்த நிலையில தானே இயக்குனர் ஆகி தன்னுடைய 50வது திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. நடிகர் தனுஷுடைய 50வது திரைப்படத்தை இயக்குனர் தனுஷ் ஜெயிக்க வச்சாரா, இயக்குனரா நடிகர் தனுஷ்க்கு ராயன் வெற்றியா தோல்வியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ராயன் திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுலேயே பெற்றோர்கள் காணாமல் போக தன்னுடைய தம்பிகளான முத்துவேல் ராயன் அதாவது சந்தீப் கிஷனையும், மாணிக்கவேல் ராயன் அதாவது காளிதாஸ் ஜெயராம், தங்கையான துர்கா அதாவது துஷாரா விஜயன், இப்படி 2 தம்பிகள் ஒரு தங்கைன்னு 3 பேரையுமே அடைச்சுக்கிட்டு சென்னைக்கு வந்து சேர்றாரு மூத்த அண்ணனான ராயன் என்கிற காத்தவ ராயன் அதாவது படத்தோட ஹீரோவான தனுஷ். சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு படிப்படியா வளர்ந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சு தன்னுடைய உடன்பிறப்புகளை அவரே வளர்த்து எடுக்கிறாரு. அவங்க 3 பேருக்குமே அம்மாவா அப்பாவா அண்ணனா எல்லாமுமா அவர் தான் இருக்காரு. மூத்த தம்பி முத்துவேல் வேலைக்கு போகாம அடிதடி செஞ்சுக்கிட்டு இருக்க இளைய தம்பி மாணிக்கவேல் கல்லூரியில படிக்கிறாரு. ராயனுக்கு உலகமே அந்த குடும்பமா தான் இருக்கு. இந்த நிலையில சென்னையில பிரபல ரவுடிகளா இருக்கக்கூடிய துரை அதாவது சரவணன், இந்த பக்கம் சேது அதாவது எஸ்.ஜே. சூர்யா, ஆல்ரெடி முத்துன பகையோடு சுத்தி இருக்கிற இவங்க 2 பேரையும் இன்னும் தீ மூட்டி இவங்க 2 பேரையும் மோத விட்டு பாக்குறாரு மூத்த காவல்துறை அதிகாரியான பிரகாஷ் ராஜ். எதிர்பாராத சம்பவத்துல ராயனின் தம்பியான முத்துவேலும் அந்த மோதலுக்குள்ள சிக்கிக்கொள்ள, அதனால மொத்த ராயன் குடும்பமும் ஆபத்துக்குள்ள சிக்குது. இறுதியில அது வரைக்கும் மாணிக்கமா யார் வம்பு தும்புக்கும் போகாம தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு குடும்பம் தான் உலகம் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த ராயனான தனுஷ் பாஷாவா மாறி தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்தினாரா, தன்னுடைய தம்பி அதுல இருந்து மீட்டாரா, உண்மையாகவே ராயன் தனுஷ் யாரு அப்படின்னு சொல்லி பல கேள்விகளுக்கு பதில் சொல்லி முடிகிற திரைப்படம் தான் இந்த இயக்குனர் தனுஷுடைய ராயன். ராயனாக தனுஷ் முதற் பாதியில கிட்டத்தட்ட ராஜபாட்டை நடத்துறாரு. கடுமையான வறுமையாலையும் குடும்ப பொறுப்புகளாலையும் விளைந்த இறுக்கமான முகமும் முதிர்ச்சியான அணுகுமுறையும் அந்த மூத்த அண்ணன் பாத்திரத்துக்கு நல்லாவே பொருந்தி போகுது. மற்றொரு பரிமாணத்துல ஆக்ஷன் காட்சிகள்ல மாஸ் ஹீரோவாகவும் அட்டகாசம் பண்ணிருக்காரு. இப்படி தன்னுடைய 50வது திரைப்படத்துல தனக்கு தானே திணி போட்டுக்கிற அளவுக்கு தன்னுடைய கேரக்டர் ரொம்பவே சுவாரஸ்யமா பயங்கரமா எழுதியிருக்காரு இயக்குனர் தனுஷ். அதற்கு ஆன் ஸ்கிரீன்ல ஒரு நடிகரா நியாயமும் சேர்த்திருக்காரு. இன்னொரு பக்கம் மூத்த தம்பியான முத்துவேல் கதாபாத்திரத்துக்கு தேவையான அந்த துடிப்பு சேட்டை எல்லாத்துக்கிட்டையும் விருப்ப சம்பாதிக்கிற அந்த நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி சந்தீப் கிஷன் தந்திருக்கிறது குறைவில்லாத ஒரு நடிப்பு. முதல் பாதியில தெளிவான தம்பியாகவும், 2வது பாதியில குழப்பமான தம்பியாகவும் தேவையான அழுத்தத்தை காட்சிக்கு சேர்த்திருக்காரு காளிதாஸ் ஜெயராம். அழுகை, கோபம், ஆக்ரோஷம், மிரட்டலான நடனம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உயிரோட்டமான நடிப்புனால படம் முழுவதையுமே தன்னுடைய இருப்பை அங்கங்க பதிவு பண்ணிட்டே இருக்காங்க துஷாரா விஜயன். ஒரு சில இடங்கள்ல தனுஷை தாண்டியே இவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். பில்டப் கொடுக்கிறது, உதவுறது அப்படின்னு கூட இருந்த குமாரா கொடுத்த வேலையை மட்டுமே செஞ்சிருக்காரு செல்வராகவன். மற்றபடி அவருடைய கேரக்டர்னால படத்துல எந்தவித தாக்கமும் இல்ல, அவருடைய நடிப்புனாலையும் எந்தவித தாக்கமும் இல்ல. தன்னுடைய வழக்கமான பாணியிலிருந்து கம்ப்ளீட்டா விலகி வித்தியாசமான உடல் மொழி, வசன உச்சரிப்புன்னு வில்லனிசத்தை இந்த திரைப்படத்துல வேற மாதிரி கொடுக்கிறதுக்கு படத்தோட ஆரம்பத்துல ட்ரை பண்ணிருக்காரு எஸ்.ஜே. சூர்யா. இந்த பல பரீட்சையில அவருக்கு ஆறுதல் பரிசு தான் கிடைக்குது அப்படினாலுமே கூட பிற இடங்கள்ல தன்னுடைய வழக்கமான அந்த அக்மார்க் நடிப்பை வெளிப்படுத்தி பாஸ் மார்க் வாங்கிடுறாரு. காதல், கோபம், அன்பு அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயுமே ஹை பிச்சோட உலாவர அந்த லோக்கல் முனிமா கதாபாத்திரத்துக்கு கம்ப்ளீட்டா உயிர் கொடுத்திருக்காங்க அபர்ணா பாலமுரளி. பிரகாஷ் ராஜ், சரவணன் ஆகியோருடைய கதாபாத்திரங்களை இன்னுமே கொஞ்சம் அழுத்தமா எழுதி இருக்கலாம். ஆனா ஒதுக்கப்பட்ட அந்த சின்ன ஸ்கிரீன் டைம்லயே படத்துக்கு தேவையான கணத்தை திரையில கொண்டு வந்திருக்காரு பிரகாஷ் ராஜ். அது அவருடைய நடிப்போட முதிர்ச்சியை காட்டுது. இவங்க கூட இளவரசு, வரலட்சுமி, திலீபன் ஆகியோர் அழுத்தம் இல்லாம வராங்க போறாங்க, அவ்வளவுதான். அவங்க சிறுவயது தனுஷாக வரக்கூடிய அந்த நடிகர் கவனிக்க வைக்கிறார் படத்தோட ஆரம்பத்துல. ஓம் பிரகாஷ் உடைய ஒளிப்பதிவுல படத்திற்கான பிரத்யேக கலர் டோன் அழுத்தமாகவே பதியுது. படத்தோட ஆரம்பத்துல நம்மள வசீகரிக்கக்கூடிய இந்த டோன் கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு அயற்சியை கொடுத்துருது. ஆனாலும் தனித்துவமான பிரேம்கள், கேமரா நகர்வுகள் அப்படின்னு சொல்லி சினிமோட்டோகிராஃபி கண்டிப்பா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இறுதி காட்சி தொகுப்பும் கவனிக்க வைக்குது. படத்தொகுப்பு அதாவது படத்தோட எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் தன்னோட கைகளை மீறி ஓடிட்டு இருக்கக்கூடிய படத்தோட 2வது பாதிக்கு அதாவது செகண்ட் ஹாஃப்க்கு தேவையான இடங்கள்ல கட் வச்சு படத்தை கச்சிதமா ப்ராப்பரா தொகுக்க வேண்டிய வேலையில இருந்து தவறி இருக்காரு படத்தொகுப்பாளரான பிரசன்னா ஜி.கே. இதனாலேயே கடந்த சில வருடங்களா தமிழ் சினிமாவை ஆட்டி படைச்சிட்டு இருக்கக்கூடிய செகண்ட் ஹாஃப் சாபம் ராயனையும் விட்டு வைக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப கச்சிதமா தொகுத்திருந்தாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஏகப்பட்ட லாக், ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ்னு செகண்ட் ஹாஃப் இந்த படமும் நம்மளோட பொறுமையை பயங்கரமா சோதிக்குது. படத்தோட ஹீரோ தனுஷ் அப்படின்னு சொல்றதை விட இசைப்புயல் ஏ ரஹ்மான் தான் அப்படின்னு சொல்லி தாராளமா சொல்லலாம். ஏ ரஹ்மான் இசையில எல்லா பாடல்களுமே தேவையான உயிர்ப்பையும் வைபையும் கச்சிதமா கடத்தி ரசிக்க வைக்குது. என்னுடைய அட்டகாசமான பின்னணி இசையில இன்னொரு கதாநாயகனாவே ஜொலிக்கிறார் ஏ.ஆர். ரஹ்மான். சுவாரஸ்யமில்லாத பல காட்சிகளை கூட தன்னுடைய ரகளையான இசையினால அப்படி தூக்கி நிறுத்துறாரு. வீடுகள், தெருக்கள், ஒயின் ஷாப்கள், பொது இடங்கள் என திரைக்கதை கோரும் வாழ்விடங்களை நேர்த்தியா கண்முன் கொண்டு வந்த விதத்துல கலை இயக்குனர் ஜாக்கியோட உழைப்பு படத்துக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கு. பிரபுதேவா மற்றும் பாபா பாஸ்கருடைய நடன இயக்கம் துள்ளலுக்கு கேரண்டி கொடுக்குது. ராயன் குடும்பத்தினுடைய அறிமுகம், அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுக்கு இடையிலான உறவு, வில்லன்கள் மற்றும் பிற பிரதான கதாபாத்திரங்களுடைய அறிமுகம் என வேகமாக அதே சமயம் பிரத்யேக திரைமொழியோடு நகர்ந்து தொடக்கத்துல பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணுது ராயன் திரைப்படம். பாஷா படத்தினுடைய சாயலும் யூகிக்கும்படியான முக்கியமான சில சீன்ஸும் ஒரு வகையில முதல் பாதிக்கு பிளஸ் ஆகவே தான் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லணும். படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், நடிகர்களுடைய அந்த நடிப்பு, அந்த த்ரில் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட அந்த இன்ட்ரெஸ்ட் குறையாத அந்த படத்தோட இன்டர்வல் சீன் கண்டிப்பா எல்லாரையும் கூஸ்பம்ஸ் ஆக்கக்கூடிய ஒரு அப்ளாஸ் சீன் தான். அப்படி ஒரு கூஸ்பம்ஸான இன்டர்வல் சீன் கொடுத்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா 2வது பாதியில இதை விட பயங்கரமா ஏதாவது சமைச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நிமிந்து உட்காந்தீங்கன்னா இந்த ராயன் கண்டிப்பா உங்களை ஏமாத்துவான் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேணாம். ஏன்னா
அந்த முதல் பாதிக்கு அப்படியே நேரெதிரா இரண்டாவது பாதியில லாஜிக்கே இல்லாத பல சண்டை காட்சிகளும் ட்விஸ்டுகளும் வரிசை கட்டி அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. முதல் பாதியில பிரதான கதாபாத்திரங்களுக்கு இடையுள்ள உறவின் ஆழம் ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் காட்டப்பட, இரண்டாவது பாதியில அந்த தெளிவு மிஸ் ஆகி கதாபாத்திரங்கள் அவங்களோட இஷ்டத்துக்கு இண்டிகேட்டர் போட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. அதுவும் முக்கியமா படத்துல வரக்கூடிய ஒரு சில பிரதான ட்விஸ்டுகள் நம்பும்படியாக இல்ல, அது ஏத்துக்கிற மாதிரியும் இல்ல. அந்த ட்விஸ்டுக்கு அப்புறமா அந்த கதாபாத்திரங்கள் பேசக்கூடிய வசனம் அந்த சீனை இன்னும் பயங்கர செயற்கைத்தனமா மாத்திருச்சு அப்படின்னே சொல்லலாம். இயக்குனர் தனுஷ் இந்த இடத்துல எழுத்துல உண்மையாகவே இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம். எக்கச்சக்கமான கத்தியும் ரத்தமும் மீண்டும் மீண்டும் வரும் அழுத்தம் இல்லாத எமோஷனல் காட்சிகளும் பார்வையாளர்களுக்கு கிட்டத்தட்ட பலுவாவே மாறிடுது. தனுஷ், எஸ்.ஜே. சூர்யா, பிரகாஷ் ராஜ் அப்படின்னு சொல்லி ஜாம்பவான்கள் களத்துல இருந்தாலும் கூட மனசுல நிக்கும்படியான அழுத்தமான ஒரு சீன் கூட இந்த படத்துல வர முடியாம போனது கண்டிப்பா ஸ்கிரீன் பிளேல பண்ணப்பட்ட மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லலாம். 10 ஃப்ரேமுக்கு 11 கொலைகளை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேளையில முக்கிய காவல் அதிகாரியான பிரகாஷ் ராஜோட பாத்திரம் காணாமல் போவது ஏன் அப்படின்றது இயக்குனருக்கு தான் வெளிச்சம். குத்துயிரும் கொலையுயிருமா உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய நாயகன் திரும்ப உடல் தெம்போட மீண்டு வந்து போராடுற வரைக்கும் காத்திருக்கக்கூடிய நல்ல வில்லன்கள் இருக்கிறதெல்லாம் தமிழ் சினிமால மட்டுமே நடக்கக்கூடிய காமெடி. இந்த ராயன் படத்திலையும் அந்த காமெடி நடந்திருக்கு. படத்துல காமெடி இல்லாத குறைய இந்த மாதிரியான சில லாஜிக் விஷயங்களை வச்சு தீர்த்திருக்காங்க அப்படினே சொல்லலாம். அதீத வன்முறையை காட்சிப்படுத்திய விதம், என்கவுண்டர்களை சர்வசாதாரணமா போற போக்குல செய்யக்கூடிய காவல் அதிகாரி, இந்த மாதிரியான விஷயங்களை தனுஷ் உண்மையாவே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கலாம். ராவணன், சூர்பனகை, துர்கை அம்மன் அப்படின்னு சொல்லி படத்துல பல விஷயங்கள் குறியீடுகளா அங்கங்க சிலைகளாகவும் உருவப்படங்களாகவும் வருது போது. ஆனா அந்த குறியீடுகள் மூலமா இயக்குனர் என்ன சொல்ல வராரு அப்படின்ற தெளிவு படத்துல எங்கேயுமே இல்ல. அது படத்துக்கு எந்தவித பெரிய பங்களிப்பையுமே கொடுக்கல அப்படின்றதுதான் உண்மை. அண்ணன் தனுஷ், தங்கச்சி துஷாரா விஜயன், அதாவது அண்ணன் தங்கச்சிக்கு இடையேயான அந்த சென்டிமெண்ட் காட்சிகள் ஒரு சில சீன்ஸ்ல ஓக்கா இருந்தாலும் கூட பெரும்பாலான காட்சிகளை கிரிஞ்ச் மீட்டர் எகிர வச்சு, எப்பா தமிழ் சினிமா தொடங்கின காலத்துல இருந்து எதனாப்பா திரும்ப திரும்ப காமிச்சிட்டு இருக்கீங்க, எத்தனை தடவைப்பா முடியலப்பா அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸை தியேட்டர்லயே வச்சு கதற விடுது. இது ஒரு ஜஸ்ட் பாஸ் ஆவரேஜ் மூவியாவே முடிக்கிறாங்க. மொத்தத்துல நடிகர் தனுஷ் தன்னுடைய 50வது திரைப்படமான இந்த திரைப்படத்துல ராயனா ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் தாண்டி இயக்குனரா ஒரு சில இடங்கள்ல ஒரு சில காட்சிகள் ரொம்பவே நம்மளை கவனிக்க வைக்கிறாரு. இயக்குனரா நிறைய இடங்கள்ல நம்மளை கவர்ந்தும் இருக்காரு. ஓவரால் ஒரு படமா பார்க்கும்போது இன்னும் பயிற்சி வேண்டுமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இயக்குனர் தனுஷ் நம்மளை யோசிக்க வைக்காம இல்ல. மொத்தத்துல படம் பார்த்து முடிக்கும் போது ஒரு நடிகரா அஸ் யூசுவல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க்கையும், இயக்குனரா ஜஸ்ட் பாஸ் மார்க் வாங்கி அடுத்த டைம் ஒழுங்கா பண்ணிட்டு வரணும் அப்படின்னு யோசிக்க வச்சு இந்த ராயன் படத்தை தன்னுடைய 50வது திரைப்படமா நமக்கு பிரசன்ட் பண்ணிருக்காரு நடிகரும் இயக்குனருமான தனுஷ். ராயன் படத்தை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட படத்தோட ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணி மறக்காம டிங் நைத்திருங்க.